வெல்கம் டு ஸ்கைவீல்ஸ். நம்ம சேனலில் ப்ரீவியஸாக ட்ரோனுக்கான லைசன்ஸ், அதாவது ஆர்பிசி எங்கே வாங்கணும், எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது ரியல் டைமில் ஆர்பிசி வாங்குறது மூலயமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினராக இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணும்போதே பயந்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மெயினாக இங்கே வந்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் முடிச்சப்பறமும் எனக்கு நிறைய டைம் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும், நான் எதை கேட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மூலிமாவோ இல்லை ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் மூலியமாவோ எனக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இங்கே நான் முடிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன இங்கே வந்து நான் மெயினாக அட்வான்டேஜ் என்ன பார்த்தேன்னா, இவங்களோடைய சர்வீஸ், மெயினான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளாஸ் ரூம்ஸ், சூப்பரான கிளாஸ் ரூம்ஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமேஷன் லேப், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி லேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி. இந்த எந்த இன்ஸ்டியூஷன்லையும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இந்த இது இருந்தது. அதே மாதிரி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ்க்கு நான் போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸை நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்டே இருக்காங்க. அப்போ அட்வான்ஸாக கொஷின்ஸ் கேட்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபோன் பண்ணுவேன். உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபோன் எடுக்கலனா கூட டெக்ஸ்ட்டுமேவோ இல்லை வாய்ஸ் நோட்டாவோ எனக்கு அந்த உண்டான ஆன்சர்ஸை போட்டுடுறாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேங்க, நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். தேங்க்யூ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற டீச்சர்ஸ்க்கும் இந்த இன்ஸ்டியூட்டை சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பேர்த்து ரெஃபர் பண்ணிட்டேன். இவங்களாம் வந்து பார்த்துட்டு போனவங்க சூப்பர்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்கிறேனே, நிறைய பேர்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ளைட் ரூட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இதோடைய ஃபெசிலிட்டி தான் நான் சொல்கிறேன் மெயினானது. அதே மாதிரி தங்கக்கூடிய ஃபெசிலிட்டி, ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. வந்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லாக போவீங்க. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து ப்ரைஸிங் வந்து கம்மியாக பண்ணுறாங்கன்ட்டு சொல்லிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்துருப்போம். அண்ட் தென் ப்ரைஸிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஸ்டியூட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இங்கே படிக்கிறது மூலயமா பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய மாட்டேது. உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருந்ததா இல்லை ட்ராபேக்ஸாக இருந்ததா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு காலேஜ், நல்ல காலேஜ் எடுத்துக்கிறீங்க. நல்ல காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க நீங்களே சொல்லுங்களேன். கம்மியான காலேஜஸ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? கம்மியாக தான் வாங்குறாங்க. பட் அங்கே ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நல்ல காலேஜில் தான் நமக்கு என்னது நல்ல ஃபெசிலிட்டி கிடைக்கும். அப்போ நம்ம எதுக்காக நல்ல காலேஜுக்கு போகிறோம்? ஃபெசிலிட்டிஸ்க்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்னுக்காக தான். அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேங்க, ஃபெசிலிட்டி நீங்கள் பாருங்கள், அமௌண்ட்டுக்காக பார்க்காதீங்க, ஃபெசிலிட்டி பாருங்கள். ஃபெசிலிட்டி தான் மெயினான விஷயம். ஓகேங்களா. நல்லா நிஜமாக சொல்கிறேங்க, அதுக்கேற்ற அமௌண்ட் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் மனசில் பொறுத்து அதுக்கேற்ற சார்ஜஸ் தான் வாங்குறாங்க ஒழிய பெரிய சார்ஜஸ் வித்தியாசம்லாம் இல்லை. நான் கூட சார் ப்ரீவியஸாக ஸ்மால் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். ஃப்ளையிங் டைமில் வந்து ரெக்கார்ட் நோட்டில் எழுதுறாங்களே தவிர எனக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கவே இல்லை. நிஜமாக சொல்கிறேங்க, இங்கே என்னையே ப்ரெஷர் போட்டாங்க. எத்தனை டைம் நான் ரவுண்டு விட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நான் போயிட்டு சார் மறுபடியும் பண்ணுங்க. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 hours தான் ரன்னிங். எனக்கு 4.5 hours எனக்கு ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக வந்தப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிச்சி அமுச்சு விட்டாங்க. ஐயா சார் விட்டுருங்க சார், நான் கதறேன் சார், நீ கரெக்டாக பண்ணால் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியோ முடிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன்னே, ஃபுல்ஃபில்லாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் மறுபடியும் நான் பாருங்கள் மறுபடியும் வந்திருக்கேன். மறுபடியும் அதுக்காக நான் தட் மீன்ஸ் எங்களோட ஹெல்ப்புக்காக தான் மெயினும் மறுபடியும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் ஃப்ளைட் ரூட்டர் ஆர்பிசி வாங்குறது மூலயமா நீங்கள் ப்ரைஸிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து தப்பான விஷயம். எங்கே நல்ல குட் எஜுகேஷன்ஸ் இருக்கோ அங்கே ப்ரைஸிங்ன்ற ஒரு மேட்டரை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ட்ரோனுக்கான லைசன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பயோலையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மை உடனே ஃபில் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஆர்பிசி எடுக்கிறவங்களுக்கு 20% வரைக்கும் நம்ம சைட்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க.